அந்த அந்த பக்தர் வந்து ஒரு விவசாயி, ஒரு கடுமையான விவசாயி. காலையில 5 மணிக்கு முடித்தாருன்னா இரவில் தூங்குவதற்கு 8 மணி தாண்டிடும். அது வரைக்கும் ஓயாத வேலை. அந்த விவசாயி காலையில எழுந்திருக்கும் பொழுது நாராயணா அப்படின்னு சொல்லி எண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் வர வேலை. மத்தியானம் சாப்பிட உட்கார நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார அவ்வளவுதான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலை தொடரும். அப்புறம் படுக்கைக்கு போகும்போது படுக்கும் போது நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு படுப்பார். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நாராயணன் சொல்றாரு? 3 தடவை. தப்பா சொல்லக்கூடாது. 3 தடவை மட்டும்தான் நாராயணா என்ற நாமத்தை உச்சரிக்க. அப்ப நாரதர் சொன்னாரா, அந்த விவசாயி ஒரு நாளைக்கு 3 தடவை தான் நாராயணா நாராயணா நாராயணான்னு 3 தடவை தான் நினைக்காரு. ஆனா நான் எப்போது என்ன செய்யறேன்? நாராயணா நாராயணன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எண்ணிக்கையே இல்லை. எதை வச்சு இவரை வந்து சிறந்த பக்தன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து நாராயணத்தை கேட்டார். நாராயணன் சொன்னாரு, அதுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது, அதை நான் உங்களுக்கு செயலோடு சொல்லி ஒரு சிட்டில, இந்த சிட்டிகையில நிறைய மொத்தமா நல்ல எண்ணெயை ஊற்றி நாரதர் கையில கொடுத்தார். கொடுத்துட்டு நாரதர் சிட்டில இருக்கக்கூடிய எண்ணெய் ஒரு சொட்டு கூட அடிக்க கூடாது, கீழே சிந்தக்கூடாது, அப்படியே கையில உளுந்தைய வச்சு இந்த பூமியை உழுது சுற்றி வா. ஒரு நாளா நாரதர் இருந்தாரு, அந்த சிட்டிகைய கையில வாங்கிட்டு அப்படியே இருக்காரு. இந்த பூமியை ஒரு முறை சுற்றி வந்து நம்ம நாராயணனை உணர்ந்து அதை பாருங்க, ஒரு சொட்டு கூட சுத்தலை அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்தாரு. உடனே சிட்டிகையை வந்து நாராயணன் வாங்கிட்டு, சரி இன்னைக்கு நீ எத்தனை தடவை கூப்பிட்ட, என்னுடைய நாமத்தை எத்தனை தடவை உச்சரிச்சேன்னு கேட்டேன். அப்ப நாரதன் சொன்னாரு, நான் என்ன சிந்தாம இருக்கிறதையே பார்த்துட்டு போயிருந்தேன், நான் எப்படி உங்களுடைய நாமத்தை சொல்லுவேன், அதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அப்பதான் நாராயணன் சொன்னாரு, ஒரு நேரம் முழுக்க காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் முழுக்க முழுக்க வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவசாயி 3 தடவை என்னை வணங்கினார். என்னை நினைச்சேன், இந்த சின்ன சிட்டியில இருக்க எண்ணெயை கையில வச்சுக்கிட்டு எத்தையோ சக்தி பெற்ற நீ இந்த பூமியை சுற்றி வரும் பொழுது என்னை ஒரு தடவை கூட நினைக்கிறேன். அப்ப யார் சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லி நாராயணன் வந்து நம்ம நாரதத்தை கேட்டதுக்கு அப்புறம் நாரதர் சொன்னாரா, உண்மையிலேயே அந்த விவசாயி தான் சிறந்த பக்தன். எத்தனையோ வேலை இருந்தாலும் ஒரு 3 தடவையாவது என்னை வணங்கி வந்தால் சிறந்த பக்தனுக்கு நாரதரிடம் நம்ம நாராயணன் சொல்லி அந்த விளக்கத்தை கொடுத்தார். நன்றி.